நல்ல இவாஞ்சலிக்கல் மிஷனல் ஒரு எழுப்புதலான ஒரு பிஷப்பை நம்முடைய சென்னை பேராயத்துக்கு கொடுத்ததுக்காக யாராவது கையை தட்ட மாட்டீங்களா? அவர்கள் இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்து ரைட் ரெவரண்ட் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே இந்த புதிய வருஷத்துக்கான ஆசீர்வாத வார்த்தைகளை கூறுவார்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மிக்க மகிழ்ச்சி. அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனத்தினுடைய தலைவர் முனைவர் பால் தினகரன் அண்ணன் அவர்களே, அம்மா அவர்களே, பிள்ளைகளே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்புமிக்க ஊழியர்களே, அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். 2025 ஆண்டை கடந்து விட்டோம். 2026 4ஆம் நாளிலே நாம் இருக்கின்றோம். ஒரு வார்த்தையை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். ஏசாயா 43வது அத்தியாயத்திலே 18வது வாக்கியம், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள், இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓட்டத்திலே ஓடுகின்ற பொழுது திரும்பி திரும்பி பார்த்து ஓட முடியாது, அல்லது ஒரு சுமையை சுமந்து ஓட முடியாது. எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்திலே படிக்கின்றோமே, பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி மட்டுமே பொறுமையோடு ஓடக் கடவோம். 2026ஆம் ஆண்டு நமக்கு அதைதான் சொல்லுகிறது. இலக்கு நமக்கு முன்னாக இருக்கிறது, பின்னாக இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு, உங்களுக்கு, நமக்கு இலக்கு. எனவே இந்த ஓடுகின்ற ஓட்டத்திலே கவலைகளை நினைக்க வேண்டாம், கண்ணீரை நினைக்க வேண்டாம், பாரங்களை நினைக்க வேண்டாம், கஷ்டங்களை நினைக்க வேண்டாம், தொல்லைகளை நினைக்க வேண்டாம், பிரச்சனைகளை நினைக்க வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் இலக்காயிருக்கிற இயேசுவை மட்டுமே நோக்கி